குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் 91வது பாடல். பூசையுடன் புவனபோக நமனும் போக்கியத்தால் ஆசையுற்றே நானும் அறிவழிந்தேன் பூரணமே. புவனம் அப்படின்னா உலகம், எங்கும் நிறைந்திருக்கின்ற முழுமையாகிய பொருளே, உன்னை வழிபாடு செய்தும் உன்னிடம் உண்மையான அன்பு இல்லாமல் அந்த வறிய வழிபாட்டுடன் இந்த உலக இன்பத்தில் ஆசை வைத்து நான் நல்லறிவை இழந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 92. படைத்தும் அழித்திடுவாய் பார்க்கிற் பிரம்மா வெழுத்தை துடைத்து சிரஞ்சீவியாய் துலங்குவிப்பாய் பூரணமே. சிரஞ்சீவி அப்படின்னா அழிவில்லாதவன், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, என் போன்றவரை படைத்தது போன்றே அழித்தும் விடுவாய். உன் கடைக்கண்ணால் ஒருமுறை பார்த்து நான் முகன் எழுதிய எழுத்தை துடைத்து அழிவற்ற பேரின்பத்தில் மூழ்குவிக்கவும் செய்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 93. மந்திரமாய் சாத்திரமாய் மறை நான்காய் நீயிருந்த தந்திரத்தை நானறிய தகுமோ தான் பூரணமே. சாத்திரம் அப்படின்னா ஆகமங்கள், மறை 4 அப்படின்னா 4 மறை, அதாவது 4 வேதங்கள், தகுமோ அப்படின்னா அறிய முடியுமோ அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ மந்திரமாகவும் ஆகமங்களாகவும் 4 வேதங்களாகவும் ஆகி உயிர்களுக்கு நெருக்கமாய் உள்ள சூழ்ச்சியை நான் அறிய முடியுமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 94. அல்லாய் பகலாய் அனவரத காலம் எனும் சொல்லாய் பகுத்த தொடர்பறியேன் பூரணமே. அல் அப்படின்னா இரவு, அனவரத காலம் அப்படின்னா அனைத்து காலங்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நீ இரவாய் பகலாய் அனைத்து காலங்கள் என்னும் சொல்லினால் வகுத்துள்ள இத்தொடர்ச்சிக்கு காரணம் யாது நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 95. நரகம் ஸ்வர்க்கம் என நன்னும் 2 உண்டாயும் அரஹரா என்பது அருகிலேன் பூரணமே. நன்னும் அப்படின்னா பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நரகம் ஸ்வர்க்கம் என பொருந்திய 2 இடங்கள் உண்டாவதை அறிந்திருந்தும் நரகத்தில் விழாததற்கும் ஸ்வர்க்கத்தில் நுழைவதற்கும் காரணமான அரகரா என்ற நின் திருப்பெயரை கூறுவதற்கும் நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 96. பாவ புண்ணியம் என்னும் பகுப்பாய் படைத்தழித்து இங்கு ஆவலை உண்டாக்கி வைத்த அருள் அறியேன் பூரணமே. பகுப்பாய் அப்படின்னா பிரிப்பாய், ஆவல் அப்படின்னா ஆர்வம், அதாவது விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உயிர்களின் பாவம் புண்ணியம் என்பனவற்றிற்கு ஏற்ப அவ்வுயிர்களை படைத்தும் அழிக்கவும் செய்து துன்பத்தை அளிக்கும் இவ்வுலகில் ஆர்வத்தை உண்டாக்கியுள்ள உன் குறிப்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 97. சாந்தமென்றும் கோபமென்றும் சாதி பேதங்கள் என்றும் பாந்தமென்றும் புத்தி என்றும் படைத்தனையே பூரணமே. சாந்தம் அப்படின்னா அமைதி, சாதி பேதங்கள் அப்படின்னா சாதி வேறுபாடுகள், பாந்தம் அப்படின்னா பந்தம், அதாவது கட்டுடையவை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, அமைதி என்றும் கோபம் என்றும் சாதி வேறுபாடுகள் என்றும் கட்டுடையன என்றும் வீடு உடையன என்றும் படைத்திருக்கும் நின் குறிப்பை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 98. பாசம் உடலாய் பசுவதுவும் தானுயிராய் நேசமுடன் நீ பொருளாய் நின்றனையே பூரணமே. பசு அப்படின்னா உயிர், நேசம் அப்படின்னா அருள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, முப்பொருள்களுள் ஒன்றான பாசமே உயிர்களுக்கு உடலாகவும் அந்த பசுக்கள் உயிராகவும் பதியான நீயே அந்த உயிர்கள் அடைவதற்கான உண்மை பொருளாகவும் அந்த உயிர்கள்
ஆவலுடன் அருளுடன் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 99. ஏதில் அடியார் இறங்கி இகத்தில் வந்து ஒன்றன் பாதமதில் தாழ பரிந்தருள்வாய் பூரணமே. ஏதில் அப்படின்னா காரணங்கள் வாய்க்காத, இகத்தில் அப்படின்னா இவ்வுலகத்தில், தாழ அப்படின்னா வணங்க, பரிந்து அப்படின்னா இறங்கி, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, நின் திருவருளை அடைவதற்கு உரிய காரணங்கள் வாய்க்காத என் போன்ற அடியார்க்கும் அருள் கூர்ந்து இவ்வுலகில் வலிய வந்து உன் திருவடிகளில் வணங்க இறங்கி அருள் பொழிவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 100. நானா நீ நீயே நான் நாம் இரண்டு ஒன்றானால் தேனின் ருசியது போல் தெவிட்டாய் நீ பூரணனே. ருசி அப்படின்னா சுவை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, சீவனான நானும் சிவமாகிய நீயும் நாம் இருவரும் ஒன்றாகிவிட்டால் நீ எனக்கு எப்போதும் தேனின் சுவை போன்று தெவிட்டாத சுவை உடையவன் ஆவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 101. முடிவில் ஒரு சூனியத்தை முடித்து நின்று பாராமல் அடியில் ஒரு சூனியத்தில் அலைந்தேனே பூரணமே. சூனியம் அப்படின்னா ஒன்றும் இல்லாதது, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, தத்துவங்களின் முடிவிலும் விளங்காத பொருளை தெரிந்து தீர்மானித்து திருவருளில் இருந்து தரிசிக்காமல் ஆரம்பத்திலேயே ஒன்றுமில்லை என்னும் அறியாமை அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 102. பூரண மாலை தனை புத்தியுடன் ஓதினார்க்கு தாரணியில் ஞானம் தழைப்பிப்பாய் பூரணமே. ஓதினார்க்கு அப்படின்னா படித்தவர்க்கு, தாரணியில் அப்படின்னா உலகில், எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனே, பூரண மாலை என்ற இந்த நூலை அறிவுடன் படித்தவர்க்கு உலகில் சிவ ஞானத்தை உண்டாக்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் பூரண மாலை நிறைவு பெற்றது. மீண்டும் நெஞ்சோடு மகிழ்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 32 பாடல்கள், மேலும் உடல் கூற்று வண்ணம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 24 பாடல்கள், பிறகு பொது என்ற தலைப்பின் கீழ் வரும் 9 பாடல்கள், இவை பற்றின வீடியோக்கள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.